அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பாத்திரம் அறிந்து பிட்சை போடு அப்படின்ட்டு. பிரம்ம வாக்கில் இது ஒன்று முக்கியமானது. என்ன? பாத்திரம் அறிந்து பிட்சை போடுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிட்சை வாங்குறவன் பாத்திரம் சுத்தமாக வச்சுருக்கானா, இல்லை அவன் குளிச்சிருக்கானா, அவனே பாவம் வழி இல்லாமல் பாவம் பிட்சை எடுத்துகிட்டு வர்றான். அவன் பாத்திரம் எப்படி எவர் சில்வர் பாத்திரமா பித்தளை பாத்திரமா இதெல்லாம் பார்த்துன்னு பிட்சை போடுறதா? அதுக்கு அர்த்தம் அது அல்ல. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அர்த்தத்தை என்னென்னா. பாத்திரம் அறிந்து பிட்சை இடு அப்படின்னு என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு போய் ஒரு ஒழுங்கான எலக்ட்ரீஷியன்கிட்ட நீங்கள் போய் காசை கொடுத்தாலும் அவர் வந்து அந்த வேலையை பார்த்து கொடுத்துட்டு போயிடுவார். உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதே எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் தெரியாமல் அரை குறையாக அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஏணி பிடிச்சிட்டு அலையிறான் பாருங்கள், ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. அவனும் பேக்கெட்டில் இதுதான் வச்சுருப்பான், ஸ்க்ரூ ட்ரைவர் பேர் என்ன டெஸ்டர் தான் வச்சுருப்பான். அவன்கிட்ட போய் என் வீட்டுக்கு பூரா நீ ஒயரிங் பண்ணி கொடு, உனக்கு எவ்வளோ வேணால் காசு தரேன்னா அவன் என்ன சொல்லுவான்? தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் இந்த காலத்தில்.